அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெருள் மனமாயை வினையிருள் நீக்கி உள் அருள் விளக்கேற்றிய அருட்பெருஞ்சோதி சுருள் விரிவுடை மன சுழலெல்லாம் அறுத்தே அருள் ஒளி நிரப்பிய அருட்பெருஞ்சோதி விருப்பொடு இகழொரு பெருப்பும் தவிர்த்தே அருட்பெரு அளித்த அருட்பெருஞ்சோதி அருட்பேர் தரித்து உலகனைத்தும் அளந்திட அருட்சீரளித்த அருட்பெருஞ்சோதி உலகெல்லாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளி செய் அருட்பெருஞ்சோதி விண்ணுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அந்தி நிறைந்த அருட்பெருஞ்சோதி விண்ணுரு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் அன்னி வயங்கும் அருட்பெருஞ்சோதி காற்றினுள் காற்றாய் காற்றிடை காற்றாய் ஆற்றலின் நோங்கும் அருட்பெருஞ்சோதி காற்றுரு காற்றாய் கால்நிலை காற்றாய் ஆற்ற விளங்கும் அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா எங்கும், இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா அன்பும் கருணையுமாய் அனைத்துயிர்களோடும், அன்பும் கருணையுமாய் அனைத்துயிர்களோடும் இன்பபூற்றாய் அறிவாய் எங்கும் பராபரமே. இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா எங்கும், இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா எழிலுலகம் படைத்து, எழிலுலகம் படைத்து எல்லா உயிர்களுக்கும் வழி வழியாக வாழ வாய்ப்பை நிரப்பி வைத்து ஒழிவிலா தொடராக உள்ளும் புறமும் ஊற்றாய், ஒழிவிலா தொடராக உள்ளும் புறமும் ஊற்றாய் அழிவில்லா பேரின்ப அறிவலையாய் திகழும், அழிவிலா பேரின்ப அறிவலையாய் திகழும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும், இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா உண்மை நிலை மறந்து, உண்மை நிலை மறந்து உணர்வு தன் முனைப்பாகி எண்ணம் தான் தனதென்று இறுகி குறுகி நின்று மண்ணை
கருத்தும் தீய கர்மம் புகாமல் நின்னுள் கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல் நின்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா உடலாய் என்னை நினைந்தேன் உணர்ச்சிகள் வருத்தின உடலுள் உயிராய் என்னை உணர்ந்தறிவில் நிறைந்தேன் உடலுயிர் ஊடறிவாய் உனை உணர்ந்த போது உடலுயிர் ஊடறிவாய் உன்னை உணர்ந்த போது உடலுயிர் அறிவு நீயாய் உணர்ந்துன்னுள் நான் அடங்க உடலுயிர் அறிவு நீயாய் உணர்ந்துன்னுள் நான் அடங்க இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா வினைப்பதிவாம் சுமையை பிடித்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் நிலமீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் இறைவா என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் இறைவா உன்னை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு உன்னை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பும் கருணையுமாய் அனைத்துயிர்களோடும் அன்பும் கருணையுமாய் அனைத்துயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய் அங்கும் பராபரமே இன்ப ஊற்றாய் அறிவாய் அங்கும் பராபரமே இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் 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 குரு வாழ்க குருவே துணை. சிகாகோ மனவளக்கரம் என்ற அறக்கட்டளை தவச்செல்வர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைய ஞானக்களஞ்சிய பாடல் இறை தத்துவம் சம்பந்தமானது. வெட்டவெளி சக்தி என்பதில்லையானால் வேறெந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் தொட்டதொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட்டதா எண்ணம் அருவம் யாது பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா பார்வையில்லார் கவை எந்த நாளும் காணா எட்டவில்லை அறிவில் என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும். தவச்செல்வர்களே, இந்த பாடல்ல மகான் வெட்டவெளி சக்தி பரவெளியை பற்றியும் அதிலிருந்து வந்த வெண்துகள் அதுதான் சக்தி.
இந்த வெட்ட வெளிதான் சக்தியாக வந்திருக்கிறது. ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டைனமிக் ஃபோர்ஸாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அது தன்மாற்றம் என்று சொல்லுவார். ஆக இந்த ரெண்டும் தான் பிரபஞ்சமாக மாறி இருக்கிறது. அதனால பிரபஞ்சம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதுல இன்னொரு செய்தி என்னவென்றால், வெட்ட வெளிதான் அதிக ஆற்றல் உடையது. அந்த ஆற்றல் இல்லை என்றால் இவையெல்லாம் ஏது என்று கேட்கிறார். வெட்டவெளி சக்தி என்பது பரவெளியும் விண்துகளும். வெட்டவெளியை இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், சிவம்னு சொல்லுவோம். அந்த ரெண்டும் சேர்ந்துதான் விண்துகள் வருகிறதே. அந்த விண்துகளுக்கு மையத்திலேயே வெட்டவெளி இருக்கிறது, இறைநிலை இருக்கிறது. விண்துகளுக்கும் மத்தியிலேயே இருக்கிறது. ஆக இந்த ரெண்டும் கலந்துதான் பஞ்சபூதங்களாகி பேரண்டமாகி பிரபஞ்சமாயிருக்கு, உயிரினங்களமாகவும் ஆயிருக்கு. இந்த செய்தியை இதுல சொல்லியிருக்கிறார். அத சிவம் சக்தி என்பது வெளிபெறமானுவே சிவம் சக்தி சேர்க்கைய சிறைந்து பூதங்கள் சிவம் சக்தி கூத்துத்தான் சிறந்த வேரண்டம் சிவம் சக்தி சிறப்புத்தான் ஜீவகோடிகளாகும் என்று இன்னொரு இடத்துல விரிவாக பேசியிருக்கிறார். இந்த செய்தியை சைவ சித்தாந்தம் இந்த விஞ்ஞான செய்தியை எடுத்துக்கொள்கிறது. இது மெய்ஞான விஞ்ஞானம். அங்க என்ன சொல்றாங்க, சக்தியும் சிவவுமாய தன்மையும் உலகமெல்லாம் ஒத்துரு ஆணும் பெண்ணும் உணர்குணகுணியுமாகி வைத்த நலவளால் வந்த வாழ்க்கையெல்லாம் இத்தனை பெருமை ஓரால் இங்க பீடத்தின் உண்மை ஓரார்னு பாடியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, சக்தியும் சிவமும் தான் உலகம். அத சக்தி தான் உலகம். சிவம் தான் சக்தி ஆகி சக்தி தான் உலகம் ஆகியிருக்கிறது என்று சொல்லிட்டு அதுல என்ன சொல்றாங்க, சிவமும் சக்தியும் சேர்ந்துதான் சிவலிங்கம். கோயில்ல சிவன் கோயில போய் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும், நீங்க அதைத்தான் பார்ப்பீங்க. அதுல அடியில வட்டமா இருக்கும், அதுக்கு ஆவுடைன்னு பேர். அதுதான் விண்துகளுக்கு அடையாளம். ஆக சக்தி சிவமும் சேர்ந்த இந்த கருத்து இந்த லிங்க பீடத்துல இருக்கிறது. இந்த லிங்க பீடம் வழிபாடு தமிழர்களுக்கு உரியது. சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே இந்த லிங்கம் இந்த விண்துகள் அமைப்பை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. விண்துகள் அவங்க பேசல, அந்த சிவலிங்கம் சக்தி இந்த ரெண்டுக்குள்ள குறியீடுகளை அங்கே காட்டியிருக்கிறார். ஆக ரொம்ப பழமையான தத்துவம். அதைத்தான் சாமி சிவம் சக்தி என்பது வெளிப்பற. இந்த வெளியும் பரமாணுவும் சேர்ந்துதான் பிரபஞ்சம். அடுத்து இது எது வலிதுன்னு கேட்கிறார். சக்தி வலிதான்னு கேட்கல, இந்த ரெண்டும் சேர்ந்துதான். அதுல பரவெளி வலிமை உடையது. அது ஏன் அதை கேட்க சொல்றாங்கன்னா, அதுல ஒரு கேள்வி கேட்டாங்க. மகான் அமெரிக்காவில் இருக்கிற பொழுது போல்டர் பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய விஞ்ஞானியர்கள் கூட்டத்துல உரையாற்றினாங்க அந்த பரிணாம தத்துவத்தை பற்றி. அப்போ ஸ்பேஸ் அதுதானே எல்லாம் ஆகி வந்திருக்குன்னு சொன்ன உடனே அவங்க என்ன கேட்டாங்க, அது எம்டி தானே, பியூர் ஸ்பேஸ் என்பது எம்டி தானே, அங்க என்ன ஆற்றல் இருக்கு, உங்களால எப்படி அதை மெய்ப்பித்து சொல்ல முடியும்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், இந்த பிரபஞ்சம், இப்ப நாம ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பொருளை ஒருவர் சுமக்கிறார், அது சுமை. அந்த சுமையை சுமக்கும் பொழுது சுமப்பவன் வலிவுடையவனா சுமை வலிவுடையவதா? சுமப்பவன் தானே வலிவுடையவன். அப்படியானால் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பேரண்டம் இந்த பிரபஞ்சம், அதை யார் தாங்குறா? சுற்றியும் சூழ்ந்தும் பரவழி தானே இருக்கு. அப்ப எது ஆற்றல் மிக்கது என்றால் பரவழி தானேன்னு கேட்ட உடனே எல்லா விஞ்ஞானிகளும் ஆமாம் என்று பதில் சொல்லி ஒத்துக்கொண்டார்கள். அப்பொழுது மகானிடம், நீங்கள் இன் விச் யூனிவர்சிட்டி நீங்க யூ ஹேவ் ஸ்டடிட் திஸ் கேட்டாங்க. எந்த பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்ட உடனே ஐ ஸ்டடீட் இன் த சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ் என்று பதில் கொடுத்தார். நான் இந்த பிரபஞ்சத்தை தான் படித்தேன்,
கல்லூரியில போய் படிக்கலைங்கிறத சொன்னார். அப்படி ஒரு முக்கியமான செய்தியை இந்த முதல் வரியில நமக்கு தந்திருக்கிறார். அதனால வேற எந்த பொருள் வலிதுன்னு அவர் கொஸ்டின் பண்றார் கேள்விக்கு. அடுத்தபடியாக தொட்ட தொடப்பட்ட இரு பொருள்களுடைய தொட்டதாய் எண்ணும் பொருள் ஆர்வம் யாதுன்றார். இப்போ நம்ம மேல ஒரு ஆள் தொடுறாருன்னா தொடு உணர்வுன்னு ஒண்ணு தெரிகிறது அல்லவா? அப்ப தொடுகிறவர் தொடப்பட்டவர், தொடப்பட்டவர்னா தொடுகிறவர் ஒருத்தர். அப்ப நடுவுல தெரிகிறது எது? அது உணர்வு, அது அருவம், அது மறைபொருள் தானே. அந்த உணர்வு தான் அறிவு, கான்சியஸ்னஸ். அதான் சென்சிங்கா வருது. அப்போ இறைநிலையும் அறிவாத்தான் இருக்குது, நாமும் அறிவா இருக்கிறோம். நம்ம பிராக்ஷன், அவன் டோட்டல். அப்போ இந்த அருவத்தை எப்படி உணரலாம்ங்கிற குறிப்பு அதுல வைத்திருக்கிறார். அந்த உணர்வை கொண்டுதான் உணர்வை அறிய முடியும். உணர்ந்துணர்ந்து உணரினும் இறைநிலை உணர்வறிவு உயிர்கள் என்று ஆழ்வார் சொல்லுவார். இறைநிலை எப்படி இருக்கிறது என்று ஆழ்வார்கிட்ட கேட்கும்போது சொல்லுவார், அது உணர்வின் மூர்த்தி. மூர்த்தின்னா என்னது? வடிவம். ராமமூர்த்தினா ராமன் வடிவம், கிருஷ்ணமூர்த்தினா கிருஷ்ணன் வடிவம். உணர்வின் மூர்த்தின்னு என்ன அர்த்தம்? இந்த டோட்டல் எம்பாடிமெண்ட் ஆஃப் டோட்டல் கான்சியஸ்னஸ். அப்ப அறிவு வடிவமாக இறைவன் இருக்கிறான், உணர்வு வடிவமாக முற்றுணர்வாக இருக்கிறான். அந்த உணர்வு நம்மகிட்ட இருக்குது. அதனால இறைநிலையை தொடரலாம். இறைநிலையும் உணர்வாக இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதுல சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? இறைநிலைதான் கண்ணுக்கே காண முடியலையே, நாங்க எப்படி இறைநிலையை நம்புவதுன்னு சிலர் கேட்கிறாங்க. இப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நாத்திகர்கள். அதுக்கு சாமி சொல்றார், பட்டப்பகலில் வானில் மீன்கள் தோன்றா. வானத்துல விண்மீன் இருக்கு, ராத்திரி தான் தெரியுது, பகல்ல தெரிய மாட்டேங்குது. ஏன்? பகல்ல சூரிய கதிர்கள் அந்த நட்சத்திர கதிர்களோட அதிகமான ஆற்றல் உடையது. ஆகையினால நட்சத்திர ஒளி வெளியே வர விடாம தடுத்துடும், அதை மலிக்கிறோம், மறைச்சிடும். ஆகையினால வெண்மீன்கள் தோன்றுவதில்லை. ஆனால் வெண்மீன்கள் வானத்துல இருக்கத்தான் செய்கிறது. ஆகையினால் உன் புறக்கண்களுக்கு தெரியவில்லை என்பதனாலே ஒரு பொருள் இல்லை என்று சொல்லக்கூடாது. அதான் அதனுடைய பொருள். பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றான்னா என்ன அர்த்தம்? அதுதான் சூரியனுடைய ஒளி காரணம். யார் சொல்றா தெரியுமா? மாணிக்கவாசகர் சொல்றார். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சின்னு ஒரு பாடல். அந்த பாடல்ல திருவம்பாவை பாடல். அந்த பாடல்ல கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமலங்கி தாரகைகள் தாமகல என்று சொல்லுவார். சூரியன் உதயத்துல வந்த உடனே இரவுல இருந்த அந்த ஒளிகள் மறைந்து நட்சத்திரங்கள் விலகுவது போல இருக்கின்றன பாடியிருக்கு. ஆக ஒரு ஒளிக்குள்ள ஒரு ஒளி அடங்கி விடுகிறது. அப்ப பேரொளியாக இருக்கிறது சூரியன். அதுபோல கம்பன் இதுல ஒரு விஷயம் சொல்றான், இறைவன் தான் பேரொளி. அந்த இறைப்பேரொளியில் சூரியன் கூட நமக்கு ஒளி தெரியாமல் போய்விடும்னு ஒரு பாடல். என்ன சொல்றாங்க? நெய்யோ நொழி தன்மேனியன் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான்னு ராமாயணத்துல ராமனை இறைவனாக வர்ணிச்சுக்கிட்டு ராமனுடைய ஒளியில சூரிய ஒளி மறைஞ்சு போச்சு. அதான் வெய்யோன் ஒளி, சூரிய ஒளி தன்மேனியின் விரிசோதியர் மறைய. ராமனிட்ட வந்த அந்த ஜோதி ஒளியில சூரிய ஒளி மறைந்து போயிற்று. பொய்யோ எனும் இடையாளோடும்னா சீதை இடை இல்லையா அவளுக்கு? சிறுத்தை இடை, இளையான் லட்சுமணன். ஆக இப்படி இந்த தத்துவங்களை பெரியவங்களும் பாடியிருக்கிறாங்க. மகான் அதை நமக்கு உணர்த்துகிறார். இந்த மறைபொருளை இல்லை என்று சொல்லக்கூடாது. பின்ன பார்வை இல்லாதவர்களுக்கு எதுவும் தெரியாது, அதை சொல்லிட்டார். சரி, அப்புறம் என்ன சொல்றார்? இதெல்லாம் உங்களுடைய உணர்வுக்கு தெரிய வேண்டும். அறிவிற்கு தெரியவில்லை என்றால் தத்துவம் மறைந்து விடாது. அதான் எட்டவில்லை என்றால் அறிவிற்கு இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து போயிடும். ஆகையினால இறைநிலையை இல்லை என்று சொல்லாதீர்கள் என்பது பொருள். அடியனையத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னொரு பாடலுக்கும் சேர்த்து ஒப்புமை பார்க்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்லையும்
தொடப்பட்ட இது சீவதற்குள்ளே தொட்டதாய் என்னும் அறிவு யாது வெளித்தான். இது கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுங்களா ஐயா? எப்படி இன்னொரு இடத்துல இதே வருதா? வெட்டவெளி சக்தி இல்லை என்பது சக்தி என்பது இல்லை, ஆனால் வேறு எந்த பொருள் வலியது பிரபஞ்சத்தில் தொடப்பட்ட இது சீவதற்குள்ளே தொட்டதாய் என்னும் அறிவு யாது வெளித்தான். அததான் அதே பாடலாம் இதுல அருவம் யாதுன்னு இருக்கு. அதே வாசகம் தான் இதுல இருக்குது. ஆமாங்க. அதாவது இப்ப நான் இப்ப என்ன ஒரு ஆள் தொடுறாருன்னு வச்சுக்கோங்க. தொட்ட உடனே என்ன தெரிகிறது? ஒரு உணர்வு தெரியும். அதான் காக்னிஷன். சரிதானா? தொடு உணர்வு மட்டும் இல்ல, பார்வை உணர்வு, கேள்வி உணர்வு எல்லாமே அந்த பொருள் இருந்து வரக்கூடிய அலை நம்ம தொடும். அப்படி தொடும்போது அந்த உணர்வு தெரியாத காக்னிஷன் சொல்வார். உணர்தல். அந்த உணர்தல் என்பது அருவமா உருவமா? அருவம். அது மறைபொருள். அருவம் உணர்ச்சி தானே. உணர்வுன்னு சொல்றோம். தொடு உணர்வு இருக்கு இல்லையா? சுவை உணர்வு இருக்கு. சுவை உணர்வு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமே தவிர கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. அதனாலதான் அருவம்னு சொல்றோம். அருவம்னா உருவமற்றது. சரிதானே? சரிங்க. நன்றி. அதுதான் அந்த உருவமற்றது என்னன்னு கேட்டா அது அறிவு, கான்சியஸ்னஸ். அது நம்மகிட்ட இருக்குது ஃபிராக்ஷன். அந்த ஃபிராக்ஷனல் கான்சியஸ்னஸ் தான் மைண்டு. அதெல்லாம் நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம். அது போல டோட்டலா அவன் இருக்கிறான் இறைநிலை. அவனை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால செப்டுப்பாரு, இந்த உணர்வு தெரியுதா இல்லையா, அவனும் உணர்வாக இருக்கிறான். அதுக்குதான் ஆழ்வார் அவர் உணர்வாக இருக்கிறான் என்று ஆழ்வார் சொன்னதை சொன்னேன். இறைநிலையும் உணர்வாகத்தான் இருக்குது. அவனும் அறிவாக இருக்கிறான், நாமும் அறிவாக இருக்க. அறிவை கொண்டுதான் இந்த தொடு உணர்வாயினும் சுவை உணர்வாயினும் அப்ப இந்த பஞ்சதன்மாத்திரைகளை எல்லாமே அதை வச்சுதான் நம்ம உணர்றோம். இந்த உணர்வுக்கு ஆதியாக இருப்பது இறைநிலை என்பது பொருள். நன்றிகள் ஐயா. உணர்வாலத்தான் உணர முடியும். ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. வாழ்க வளமுடன். இறைவெளியில இயக்கம் இல்ல, ஸ்டாட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். அதுல எப்படி காந்த ஆற்றல் அதிகமா வந்திருக்கு அப்படின்றது, யுனிவர்சல் ஃபீல்டோட அதிகமா இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பரவெளி என்பது ஸ்டாட்டிக் ஸ்டேட்னு சொன்னார். அப்புறம் தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னு சொல்லியிருக்கிறார். அது எப்படி இருந்தாலும் ஒரு பொருள் மற்றொரு பொருளாக தோன்றி வருகிறது. அப்படி தோன்றி வரும் பொழுது ஒரு நிமிடம் பொறுங்க. அதாவது ஒரு பொருள் தோன்றுகிறது. தோன்றிய பிறகு அதுல என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அணு தோன்றுகிறது, அதுல இறைத்துகள் இருக்கிறது. அந்த இறைத்துகள் தான் காந்த சக்தியாக மாறுகிறது. இதை வச்சுக்கிட்டு இதனுடைய மூலம் அங்கே இருந்தது என்று அனுமானிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். ஆகனால எதுவும் இறைவெளியில் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடாது. இப்போ ஆலமரம் இருக்கு, அது எங்கே இருந்தது? விதைக்குள்ள இருந்தது. விதைக்குள்ள இருக்கும்போது அதனுடைய கிளையோ அதனுடைய இலையோ கண்ணுக்கு தெரிஞ்சுதா? தெரியாது. ஆக உருவாகி வந்த பிறகு பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அங்கே அடங்கி இருந்திருக்க வேண்டும் என்பது a faultless presumption. சரிங்க, நன்றிங்க. அதனாலதான் பழைய விஞ்ஞானியர்கள் பிரபஞ்சத்தை தோற்றுவித்த அந்த இறைநிலை இருக்கிறத, அந்த இறைநிலையை முழுமுதல் தனி வித்தேயோன்னு பாடியிருக்கிறார். வித்து அல்லது வேர் என்று பாடியிருக்கிறார்கள். அந்த வித்துக்குள்ள இருந்தா பிரபஞ்சம் தோன்றிற்று அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. ஆகையினால இந்த பிரபஞ்சத்தை வச்சுக்கிட்டு அதுல ஆராய்ச்சி பண்ணி அதுல என்னெல்லாம் இருந்ததோ
அது பூரா ஆதியில் இருந்தது என்று நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். அது மகான்கள் சொல்றார்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? எல்லாருக்குள்ளேயும் அந்த இறைநிலைதான் அறிவாக இருக்கிறது. எந்த ஐயப்பாடுகள் வந்தாலும் நீங்க டைவ் வித்தின் அங்க கேள்வி கேட்டா தெரிஞ்சிடும். அதனால எனக்கு தான் தெரியுங்கிறது இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். தெரியறது தெரியாது இல்லைங்கய்யா. உங்க அனுபவம் சாமிஜி கூட இருந்த ஒரு காலகட்டம், அதனுடைய விளக்கங்களை உள்வாங்க. அதுவும் இல்லாம நீங்க நிறைய சைவ சித்தாந்தம் எல்லாம் கோட் பண்ணி அத பத்தின விளக்கங்கள் எல்லாமும் எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமாகவும் மனதுக்கு நிறைவாகவும் இருக்குங்க ஐயா. உங்கள் பாராட்டுகளை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி தெரிவிக்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா புலவர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய அருட்தொண்டு வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி. நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வெட்ட வெளியே பேராற்றல். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு சீவர்களுக்குள்ளே தொட்டதாய் என்னும் அறிவு யாது? வெளிதான். பட்டப்பகலில் வானில் விண்மீன் தோன்றா. பார்வை இல்லார்க்கு அவை எப்போதும் காணா. எட்டவில்லை அறிவுக்கு என்றால் அந்த இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? அறிவோம். Be blessed by the divine. Aspirants, please come forward and share your views regarding this poem. Karthikeyanaya, be blessed by the divine. Do you want to share, Aya? Thank you for the opportunity, Amma. Today morning, Pulavaraya explained so nicely about this. That is all experience, knowledge, and he gave an additional example that if we have a seed, how can it be a tree? We can't see that the whole picture of the tree, but it just evolves with the help of the divine as well as the divine inside the seed. So that transformation happens within itself and it just transformed to the visible universe. And the moment we feel that, that is when the moment it just again transforms as the absoluteness. This action of equalizing or understanding is happening every moment. And
even the transformation itself is happening on the divine, by the divine. And that is the pure understanding. And Maharishi explained it so nicely in this poem. The one which is knowing, and that is the pure awareness, and it happens every moment. That awareness is nothing but the feel, and that feel is happening every moment. And that is the pure, absolute consciousness. Thank you. Be blessed by the way. Be blessed by the divine, Ayya. Thank you so much, Ayya. That's a deep explanation. It will help everyone to think more about it, because that feel that happen in every moment, that is what the pure divinity. For that we should have that awareness, that calmness should be there. Only then we could feel that and understand that. Thank you so much, Ayya. Be blessed by the divine. Thank you. Ayya. Thank you, Ayya. Sivakumar Ayya, please. Be blessed by the divine. Be blessed by the divine. Maharishi's poem is completely acceptable, every word and every meaning. It really makes more sense than anything. So absolute space definitely has more is higher than or way than the universe. That is acceptable completely. And it is a consciousness that also we understand very well. The only question I still have a little bit of when atom revolves or any objects that revolves, there will be a magnetic field. Whereas in the static state, when there is a subtle vibration or subtle self-compressive forces there, but there is a subtle vibration, which is not really a dynamic state. In that case, how to imagine magnetic energy exist in that? So that clarity alone, if anybody could share, that will help me. Definitely, that is more powerful than universe, or that absolute space is the one transformed into universe. That also is acceptable. Only thing is how that magnetic energy exists when there is no motion or there is no actual dynamic moment. So that clarity, if somebody gives, that will really help. Be blessed by the divine, Ayya. Amma, Anandi Amma, can you share, give the explanation for Ayya's question, Amma? Be blessed by the divine. All gave some nice explanation, Kartikeyan Ayya. Ayya Shiva Ayya asked one question. This poem reveals the truth. Being is becoming. If at all not in the being, that static state, it can't be in the becoming dynamic state. That is the truth. When it becomes as consciousness, 5 elements and 5 consciousness, that unarvu, aditham, oli, oli, suvai, manam, like that. Each and everything is the divine consciousness only. That's why Swamiji is telling, in the sunshine we can't see the stars. That is true. But is there no star in the sky?
at that time. It is there, but sunlight hides that. Like that, that static state energy was hiding by the dynamic state of force. When we understand both, that's why that example Swamiji is giving. Toda toda patta. If you touch anything, if you feel like touching, that feel is that consciousness divine. Like that, if you taste anything, if you put it in your tongue, mouth, that taste is a divine consciousness. Smell as well as this, whatever we see in our eyes, whatever we hear in the any voice in our through our ears, everything is divine, divine, divine. But you can't see it. Only you can feel it. All the 5 sense organs, we are realizing the godliness only. That's why this poem so on explaining the same. That whatever we enjoy through our sense organs, that is godliness. Aya asked one question. In that static state, Aya, it is there, but not when it comes as irai tugal. There is no such magnetic power. Only if it becomes atom, that rotation makes the energy, Shakti, then only that Shakti is again mixed with the space. When it is come out as Irai Tugal with a power, then only that magnetic power, that magnetic domain, whatever you called, that is visible or we can feel it. Till in Suttavali, that is in an inherent form. That is there, but you can't feel it. You can't say it is not there. Only if it is there, then it will be available in the form of atoms. So in atom, while rotating, that creates more power to that magnetic field. When as Irai Tugal, it comes out from that, then only it mixes with the space in and around that atom. Then only we can feel that magnet. We are giving the name, it is a magnetic field. In Suttavali, it is there, but not as magnet, but with all with all sort of energized inherent power. I think you can understand Thank you. Thank you, Amma. Thank you, Amma. Very detailed, Amma. வாழ்க வளமுடன், Amma. வாழ்க வளமுடன். Thank you. Thank you all so much. Be blessed by the divine, Amma. Thank you so much, Amma. We could, when you were talking, actually I am visualizing every word, Amma. Thank you so much, Amma. Only Guru and God is talking through you, Amma. Be blessed by the divine. Thank you very much. All because of you all. Thank you so much. You are raising the question, just I am trying to explain that. That's all, Amma. Thank you so much for all your love and வாழ்க வளமுடன், Amma. Aspirants, do anyone want to share your views? Since it is time, if you want, you can, or else we can conclude the session. Anyone? Be blessed by the divine. வாழ்க வளமுடன், ஐயா. Be blessed by the divine. Yeah, in the static state, Mahan, in the initial period, this is what I heard and this is what I learned. This is what my understanding also. In that evolution theory, in Mahan's process also, it got evolved. Because Brahman, வட்டாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு அப்படிங்கிற 3 வளம்னு தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க.
So plenum, Atal, the power, consciousness. These are the three properties. When initially Mahan defined Brahmajnanam, but later on he added time. Force, Force, yeah. Yeah. So the same way, in this also, Mahan initially used to say static state. Then he came up with the word plenum. So it has everything. So there's a terminology, what I heard is potential energy, dynamic energy. When it is in the plenum, it's there as a potential energy. When it comes out into action, when it creates as a dust particle, my question was, which I was raising as, isn't that ethereal particle, the dust particle, or the irai tuhal, that is also self-rotating? Wasn't that creating a dynamic or the magnetic field? This was my question. What I was told is, yes, but it's a potential energy. We can't realize it because it is still inside the plenum. And multiple infinitesimal energy particles combined together forms Akash particle, which is wind. That is the one, because it has multiple infinitesimal energy particles, whichever is the faster one, which cannot be part of the combined group, which is thrown out of that group. So that is creating, or that itself is called as magnetic field. And it transforms, goes back to the still state. When that transformation happens, it creates electricity. And this all happens within a fraction of a second. இமைப்பொழுது அப்படிங்கிற வார்த்தை, that is the right terminology. Within that fraction of the second, கண்ணிமைக்கும் நேரம், இமைப்பொழுது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, மாணிக்கவாசகர் பாடல். So that fraction, everything happens. There's a lot of definitions, formulas available. This is part of MSc subject also. And I happened to talk to a physics scholar. He was explaining the same thing. I think I got my answer. Thank you. Yeah. Let us, yeah. Thank you. Yeah. Be blessed. Hopefully you got the clarification or you got the answer. Yeah. Yeah. I completely agree. 100% agree on every line, every word Maharishi has explained, and Pularaya mentioned, and Karthikeyanaya, Anandi Amma, everybody clearly told. Everything is good. 100% I accept. More than that. So your explanation also helps me to understand better. Maybe I am doing MSc, so I'll be master on this further. Thank you. Yeah, be blessed by the divine. Thank you, Ayya. Be blessed by the divine. Shall we conclude, Ayya? Or do anyone wants to
want to share your views? Shanti Ji Amma, do you want to share, Amma? Or... No, Ma, all the professors have clearly told, Ma. Thank you, Ma. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Let us invite Arulnidhi, Ramya Karthi Amma to sing the world blessings. Be blessed by the divine, Amma. Be blessed by the divine, Amma. May rain pour on all parts of the world timely and sufficiently. May food grains grow abundantly to the satisfaction of all living beings. May the leaders of all nations progress in spiritual knowledge and do good service to humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Thank you, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Let us bless all the participants, those who sing the God salutations, Guru salutations, and blessings for the world, and whomever shared the thought for the day. Be blessed by the divine. By the grace of the divine power, all of their family may enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace.